ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 9 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பிரியமானவர்களே, எலியாவிடத்தில் மகிமையின் தேவன் கேட்ட ஒரு கேள்வி. சூறை செடிக்கு கீழே போய் சோர்ந்து போய் படுத்துக்கொண்டு, போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போய் பயத்தினாலே ஜெபித்த எலியாவிடத்தில் தெய்வம் வந்து கேட்கிறார், எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? இந்த சூறை செடிக்கு கீழே என்ன காரியம்? நீ இதற்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறக்கின பொழுது கர்மேல் பர்வதத்தில் இருந்தாய். 3.5 வருஷம் மழை பெய்யாமல் இருந்து மீண்டும் மழை பெய்வதற்காக கர்மேல் பர்வதத்தில் உன்னுடைய முகம் காலில் படும்படியாக குனிந்து தேவ சமூகத்தில் ஜெபித்த எலியாவே, இப்பொழுது சூறை செடிக்குள் படுத்து கொண்டிருக்க காரியம் என்ன இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஜெயத்தின் காரியங்களில் ஆமீன், வானத்திலிருந்து தீ இறக்கின பொழுது மழை பெய்ய ஆண்டுடைய சமூகத்தில் போய் எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்மேல் பர்வதத்தில் போய் ஜெபித்த எலியா, இந்த சந்தர்ப்பத்தில் கர்மேல் பர்வதத்துக்கு போகாமல் மாறாக சூறை செடி கீழே போய் படுத்து கொண்டான், சோர்ந்து போய்விட்டான். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் ஏற்றத்திலும் தாழ்விலும் நாம் போக வேண்டிய இடம் தேவ பர்வதமாயிருக்கிற தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து போய் தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்களை நாம் தெரிவிக்க பழகுவோம். அங்கிருந்து தான் ஜெயம் வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே நமக்கு ஒத்தாசை வரும். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவ சமூகத்தில் ஜெபித்திடுங்கள். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். God bless you.